பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும் சரி, காரு பங்களா 10 ஃப்ளைட்டு வச்சிருந்தா கூட சரி, ஒரு பிள்ளை இல்லாட்டினா அந்த பிள்ளையை எப்படி சொல்லுவார், அறிவறிந்த அப்படிம்பார். அறிவுடைய ஒரு பிள்ளை இல்லாட்டினா நீ எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் புண்ணியம் இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் அதை வலிமையாக கண்டுக்கிறாருன்னா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், உலகத்தினுடைய அத்தனை அறரகசியங்களையும் 1330 கொள்ளையும் எழுதியிருப்பார். இதெல்லாம் திருக்குறளை படித்தாலே போதும், வேறு எந்த புத்தகமும் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இதில் தத்துவம் வந்துடும், கடவுள் சார்ந்த விஷயங்கள் வந்துடும், ஒரு அரசியல் நடத்துறதுக்கான திறமை அனைத்தையும் சொல்லியிருப்பார், மருத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பார், காமத்தை பற்றி சொல்லியிருப்பார். இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நல்ல பிள்ளை வேணும், அதான் அறிவறிந்த பிள்ளைகளாக வேணும். அப்போ அதை விட செல்வம் வேறு எதுவுமே கிடையாது.